அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சார் சார் சக்கரவர்த்தி சார் சார் என்னடா இது இவ்வளவு சின்சியரா என்ன யோசிச்சுட்டு இருக்காரு சார்? சரத்து என்னடா என்ன சார் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னடா என்ன தேடி வந்த? நான் மட்டும் இல்ல வீட்டுல உள்ள எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கா என்ன சார் ஆச்சு? காலையில மொட்டை மாடிக்கு வந்தவங்க 8 மணிக்கு கிட்ட பார்த்தா அந்த சைடு இருந்தீங்க, அதுக்கப்புறம் மாத்தி வேற சைடு போனீங்க, இப்ப பார்த்தா இங்க. என்ன சார் ஆச்சு? கீழே இறங்கி வரவே மாட்டேங்கிறீங்க. அது ஒண்ணு இல்லடா, சும்மாதான் நேரம் போலன்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். நேரம் போலனா யாருக்கு போன் பண்ணீங்க? போன் இல்ல யாருக்கும் போன் பண்ணல, சும்மா கையில வச்சிருக்கேன். என்ன சார் பேச்சுல தடுமாற்றம் இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரத்து. நீ என்ன டியூட்டிக்கு போலையா? இல்ல சார், இன்னைக்கு டியூட்டிய சுப்பிரமணிய பார்க்க சொல்லிட்டேன். எதுக்குடா நீ என்ன பண்ண போற? அது ஒண்ணு இல்ல சார், அன்னைக்கு உங்க கூட தான் வேணி போய் பரிமளம் டீச்சரை ரொம்ப அப்செட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தா. பரிமளம் நீங்களும் சொன்னீங்க காலேஜ்ல எல்லாம் ஒன்னா படிச்சோம், ஆனா இப்ப பரிமளம் எதுக்காகன்னு தெரியல, என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு. அதான் சார் ஒரு பரிமளம் டீச்சரை போய் பாத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். பரிமளத்தை பார்க்க போறியா? ஆமா சார், என்னைய கூட்டிட்டு தான் அப்படியே போலான்னு நினைச்சிருக்கேன். அவகிட்ட யார பார்க்க போறோம்னு எதுவுமே சொல்லல சார், சும்மா வான்னு சொல்லியிருக்கேன். போய் தான் சார் என்ன ஏதுன்னு டீச்சரை பார்த்து பேசிட்டு இந்த மந்த் ஃபுல்லா சரியான ஒர்க் சார், என்னைய கூட்டிட்டு எங்கேயுமே போகல. அதான் அப்படியே வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு நினைச்சிருக்கேன். நீ போலாம், ஆனா பரிமளம் அங்க இருக்க மாட்டா. என்ன சார்? பரிமளம் அங்க இருக்க மாட்டா சரத்து. இருக்க மாட்டாங்களா சார்? என்ன சொல்றீங்க? ஆசிரமத்துல பரிமளம் இருக்க மாட்டா. இருக்க மாட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு என்ன சொல்றது? ஆனா என் கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா இந்நேரம் பரிமளம் அங்க இருந்து கிளம்பி இருப்பா. இல்ல எனக்கு புரியல, நானே புரியாம இத்தனை வருஷம் இருந்துட்டேன். பரிமளம் இப்படி சொல்லாம கிளம்ப போயிட்டேல. பரிமளம் எங்க போன? அப்பா ராம், என்னப்பா ஆச்சு? என்ன சரத் ஏதாவது சொன்னாரா? என்னப்பா? ராம் அது வந்து சார், நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்லிருங்க சார். மனசுல உள்ளத சொல்லிருங்க. உங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்ன சார் ஆச்சு? உங்களுக்கும் பரிமளம் டீச்சருக்கும் ஏதாவது பிரச்சனையா? எங்க சார் அவங்க எங்க போனாங்க? ப்ளீஸ் சொல்லுங்க சார். சரத் என்ன சொல்றதுன்னு தெரியலடா. நான் ஒரு பாவி, என்னால யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வேன். ஆனா இப்ப என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. அப்பா ராம் அப்பா என்ன சொல்றதுன்னு தெரியலடா. அப்பா உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க கலங்கின பார்த்ததே இல்லப்பா. சின்ன பிள்ளையில இருந்து உங்க பக்கத்துல உங்க நிழல்லே இருக்கிறவன்ப்பா நானு. ஆனா நீங்க இப்படி இருந்து நான் ஒரு நாள் கூட கனவுல கூட பார்த்தது இல்லப்பா. ஏன்பா இப்படி இருக்க? என்ன சொல்ற? என்ன துரோகம் என்ன உன் மனசுல இருக்கோ அது எல்லாத்தையும் கொட்டு தீர்த்துரு. சொல்லுப்பா. அப்பா தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பா? என்னப்பா? என் அப்பா மனசு அறிஞ்சு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. உன்ன அறியாம நீ எதையோ பண்ணிருக்க. அது என்னன்னு சொல்லுப்பா. அது என்னமோ உண்மைதான்டா, என்ன அறியாம தான் பண்ணிட்டேன். ராம் இப்ப வரைக்கும் அது என்னன்னு கூட எனக்கு புரியலடா. சிவானி கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்து பேசினா, அவன் பேசும்போதாண்டா எனக்கு உரைக்குது. இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியலடா சார். ஐயோ அப்பா, நீ இப்படி பேசாதப்பா, எனக்கும் அழுக வந்துரும். நீ இப்படி பேசுற பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ முதல் சொல்லு, என்னன்னு சொல்லுப்பா. அது எப்படி? சக்கரவர்த்தி. ராம் சரத் இந்த பக்கம் வா. ராம் மறந்துட்டியா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? அடிக்கடி நீ என்கிட்ட என்ன சொல்லுவ? சொல்லுப்பா, என்ன சொல்லுவ? அது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டியா? எல்லாத்தையும் எப்பவும் எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம 2 பேரும் சொல்லி வச்சிருக்கோம்ல. என்ன மறந்துட்டியா? இப்ப என்ன என்னமோ ரொம்ப தயங்குற? இப்பவும் நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். இதா இருந்தாலும் சும்மா சொல்லு. சார் நான் வேணா போயிட்டு அப்புறம் இருடா. சார் சொல்லுப்பா. ராம் பரிமளம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்து, எப்ப வேணாலும் அவளை தேடி வருவேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு நினைச்சு எனக்காகவே காத்து இருந்து வாழ்க்கையவே தொலைச்சிட்டாடா. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்பா சார்
அப்பா அப்பா என்னப்பா சொல்ற? ஆமா ராம். டேய், ஆனா அப்பா அப்பா தெரிஞ்சு இந்த துரோகத்தை பண்ணல. தெரியலடா. அவ பேசின வார்த்தை எதுவுமே அப்பா புரியல. இப்ப என் கண் முன்ன இருந்தது எல்லாமே நீ மட்டும்தான். ஏமாவன் என் உயிருக்கு உயிரான என் பொண்டாட்டி, அவ உயிர்ல இருந்து வந்த உயிர் நீ. உன்னை நல்லா பாத்துக்கணும். உனக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தானே எனக்குள்ள இருந்தது. என்ன பத்தியோ என்ன சுத்தி என்ன நடக்குதோ எதையுமே நான் யோசிக்கலடா. எதையுமே யோசிக்கல. ஆனா ஆனா பரிமளம் எனக்கு தெரியாதுடா. அவ மனசுல நான் இருக்கேன்னு. உங்க அம்மா நம்மளை விட்டு போனதுமேவும் என்கிட்ட வந்து பேச வந்தா. அப்ப அவ பேச்ச நான் புரிஞ்சிருக்கணும். அவளை முழுசா பேச விட்டுருக்கணும். திரும்ப நீ இந்த வீட்டுக்குள்ள அப்படி வராத, உன்னை எல்லாரும் தப்பா பேசுவாங்க அப்படி இப்படின்னு அவளை பேசி அனுப்பி விட்டுட்டேன். நான் போமத்துல சொல்லிட்டு போனாடா, நீயா என்ன தேடி வருவ, நான் உன்னை தேடி வரவே மாட்டேன்னு. அப்ப கூட நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் பாத்தியா? அப்பா இல்லப்பா, இல்ல, நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீ ஏப்பாப்பா, நீ எப்பவும் மனசறிஞ்சு யாருக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்கவும் மாட்ட, எந்த ஒரு தீங்கும் பண்ணிருக்க மாட்ட. இது ஒன்னு அறியாம நடந்ததுப்பா. அழாத. இல்ல ராம், எல்லாமே சரிதான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆனா பாத்தியா, பரிமளத்தோட வாழ்க்கையே போச்சுல. கொஞ்ச நாள் யோசித்து இல்ல திரும்ப அவளை போய் பார்த்து ஏதாவது பேசியிருந்தா அவளை பத்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கோம். இல்ல அப்பவேவும் என் மனசுல எந்த ஒரு ஆசையும் இல்ல, உன் வாழ்க்கைய பாருன்னு கிட்ட அவ மூஞ்சிக்கு நேரம் சொல்லி இருந்தா என்ன வெறுத்திருப்பால. என்ன வெறுத்துட்டு நேரம் அவ வாழ்க்கை, அவ குடும்பம்னு தனியா போயிருக்கோண்டா. எதையுமே பண்ணாம விட்டுட்டேனடா. அப்பா புரியுதுப்பா. ஆனா உனக்கே தெரியாம நீ என்ன பண்ணுவ? என்கிட்ட வந்து பேசினாடா, நான் தான் புரிஞ்சுக்கல. அதான் சொல்றேன்ல, என் நினைப்பு உன்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அது இல்லாம உங்க அம்மா போன சோகம் வேற. நான் சரி அழாத. இப்ப என்ன பண்ணலாம்? இனி என்னடா பண்ண முடியும்? அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை போச்சு. வாழ வேண்டிய வயசுல வாழாம யாரும் இல்லாம அனாத மாதிரி இளமையில தனிமை கொடுமைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கொடுமைய நான் ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். இந்த பாவம் என்ன சும்மா விடாதுடா. 7 ஜென்மத்துக்கும் சும்மா விடாது. சார், ஓ ஏன்பா இப்படி பேசுற? வாழ்க்கைய வாழும் போதே வாழணும்டா. அத நான் அழிச்சிட்டேன் பாத்தியா? ஐயோ அப்பா, இப்ப என்ன பண்ணலாம்னு யோசி. போனதை விடு. இனி யோசிக்க என்னடா இருக்கு? இப்ப வரைக்கும் நான் பரிமளம் என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லலடா. இனியும் கண்டிப்பா சொல்ல மாட்டா. ஏன்னா போய் நீ இங்கதான் இருக்கியா, நீ பரிமளம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் பாத்தியா? அதிலேவும் இவ்வளவு நாள பாதி உசுரா இருந்தவ அந்த நான் கேட்ட கேள்வியில மீதி உசுரும் போயிருக்கோம். அதனால இனி இவங்கிட்ட எந்த பேச்சும் பேசியும் பிரயோஜனம் இல்ல. இவ்வளவு நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்ததும் வேஸ்ட்னு நீ நம்ம மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு கிளம்பி இருப்பா. கண்டிப்பாடா. இந்த ஊரை விட்டு இல்ல, தமிழ்நாட்டை விட்டே போனாலும் போவா. அவளோட காதல் எவ்வளவு ஆழமானது பாத்தியா? 30 வருஷமா நான் உனக்காக காத்திருக்கேன்னு சொல்லாமலேவும் காத்துக்கிட்டு இருந்தானா. அந்த காதல் எவ்வளவு அழகானதா இருந்திருக்கும். அழகானதா இல்ல சார், அறிவில்லாததா எனக்கு தெரியுது. நீ சரத்து காத்துக்கிட்டு இருக்கலாம் சார், தப்பே இல்ல. ஆனா நம்ம காத்துக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல சார்? இல்ல தெரியவாத வச்சிருக்கணுமே. எதுவுமே இல்லாம டேய் நான் தான் சொல்றேன்ல, இனி நீயா என்ன தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு தானடா போனா. எனக்கு தாண்டா அது காதல்ங்கிறது புரியல. இது உங்க சூழ்நிலை சார். ஆனா நான் பரிமளம் டீச்சரை குத்த சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு அப்பா அம்மா யாருமே வேண்டான்னு நான் மனசார நினைச்ச பையன் என்ன வருவான்னு 30 வருஷமா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா அந்த வைராக்கியம், அதுக்கு நம்ம கண்டிப்பா மதிப்பு கொடுத்தாகணும் சார். சார் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்ப பரிமளம் டீச்சரை தான் பார்க்க போறேன். நான் போய் பார்த்து பேசிக்கிறேன். என்ன சரத்து, என்ன பேச போற? நான் பார்த்து பேசிக்கிறேன். ஏய் உனக்கு இன்னும் புரியலையா? நான் கெஸ் பண்ணது கரெக்டா இருக்கும். இந்நேரம் பரிமளம் நம்ம ஊரெல்லாம் தாண்டி போயிருப்பா. எங்க போனாலும் பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். நான் பார்த்து எப்படியாவது அவங்கள பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நம்ம வீட்டுக்கு என்னால முடியும் சார், நான் போயிட்டு வரேன். சரத்து கவலைப்படாதடா, பாத்துக்கலாம். டேய் இல்லடா, அவ கண்டிப்பா நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு வர மாட்டா. அது எப்படி வராம இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன் சார். சரத்து சொல்லு ராம், பரிமளா அம்மா போட்டா ஏதாவது வச்சிருக்க? இருக்கேடா. நான் அவங்கள எப்பவும் போய் பார்த்துட்டு தானடா இருப்பேன். இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சோகம் இருக்குங்கிறத தெரியாம நானே இத்தனை வருஷமா அவங்கள பார்த்து பேசிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. டேய் அவங்க போட்டோவை காமியே. இதோ காமிக்கிறேன். என்னடா பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. காமிக்கிறேன். சரத்து சொல்லு ராம், எப்படியாவது கண்டுபிடிச்சு பரிமளமாவை இங்க கூட்டிட்டு வந்துரு. இங்க கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நாம வேண்டான்னு அவங்க வெறுத்து போக வேண்டாம். அவங்க இருக்கிற இடத்துல நல்லா இருந்தா கூட போதும். இங்க இருந்து போயிட வேண்டாம்டா. இதோ உடனே கிளம்புறேன், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நான் போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ஓகேடா. சார் ஃபீல் பண்ணாம இருங்க, நல்லதே நடக்கும் சார். நான் போயிட்டு வரேன். வரும்போது கண்டிப்பா பரிமளம் டீச்சரோட இங்க வருவேன். ஓகேவா சார்? சரி சரத்து, இனி அவ முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. அதனால நீ போய் பாத்துட்டு வா. அப்பா இப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன்டா. இப்போ போய் அபிக்குட்டிய பாரு. அப்பா கவலைப்படல, கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார விடு. சரி, ½ hourல எழுந்து வரணும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் பரவாயில்லங்க. ஆனாலும் இந்த தொண்டவலி ஆகட்டும், இருமல் ஆகட்டும், இன்னும் கம்ப்ளீட்டா சரியாகவே இல்ல. இன்னும் பேசிட்டாலே தொடர்ந்து இருமல் வருது. தொண்டவலி பயங்கரமா இருக்கு. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேங்க. சரியாக ரொம்ப கஷ்டப்படுது. எதனாலன்னு தெரியலங்க. கிளைமேட் சரியில்லையா, இல்ல நான் சாப்பிட்ட சாப்பாடு எதுவும் சேரலையா, எதுவுமே புரியல. ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா பயங்கரமா வச்சு செஞ்சிருச்சு. இன்னைக்கு டைமிங் கம்மியா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். 2 வார்த்தை பேச முடியல, பல உடைய இருமல். அப்புறம் வாய்ஸ் ரொம்ப குறைன்னு வருதா, அத கொஞ்சம் சமாளிச்சு பேசி என்னால இன்னைக்கு 10 நிமிஷம் வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது. 5 நாளா வீடியோ போடலையா, இன்னைக்கும் போடாம இருந்தா எப்படி? எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அதனால இந்த 10 நிமிஷம் வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணிடலான்னு பண்ணி விட்டுட்டேன். நாளைக்கு கொஞ்சம் தொண்டை வலி சரியா போகும், பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பா நாளைக்கு எப்போதும் போல நம்ம டைமிங் வீடியோ வந்துருங்க. ப்ளீஸ் அது வரைக்கும் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். ஆனா பேசுறதுலே பிரச்சனைங்கும் போது சமாளிக்க முடியலங்க. அப்புறம் இன்னைக்கு ஸ்டோரி பார்த்திருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. பரிமளம் டீச்சர் யார் மூலமா ரத்னமாமா வீட்டுக்கு வருவாங்கன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா கண்டிப்பா வருவாங்களா? ரத்னமாமா வீட்லயே தங்குவாங்களா? அப்புறம் என்னலாம் நடக்கும்? இல்ல வேற ஏதாவது நீங்க கெஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் சக்கரவர்த்தி பரிமளம் ஸ்டோரி மட்டும் இல்ல, என்னோட ஸ்டோரி இன்னும் இருக்குங்க. அப்புறம் நம்ம திருவாசுகி, சரத், வேணி வேணி எப்பதான் இம்ப்ரெஸ் பண்றாங்கறத பார்க்கலாம். அப்புறம் வேணி சொல்லியிருந்தா ஞாபகம் இருக்கா? சரத்துக்கிட்ட நீ எனக்குள்ளதான் இம்ப்ரெஸ் பண்றது இருக்குன்னு சொன்ன, அத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்கிட்ட நான் சொல்றேன்னு வேணி சரத்துக்கிட்ட சொல்லியிருப்பா. அது என்னவா இருக்கும்? சரத் எதிர்பார்த்ததுதானா? அதையும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே நாளைக்கு கொஞ்சம் லாங் வீடியோல பார்க்கலாம். அப்புறம் நாளைக்கு இதை விட தொண்டை வலி கூடிருச்சு, இருமல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா வீடியோ இனி ரெகுலரா போடணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா சாரி, ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போது போல எப்போதுமேவும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் குட் நைட்.